அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32, 33 இந்த 2 வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஒரு பிசாசு பிடித்த ஊமையான மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை விரட்டினார். விரட்டின பிறகு ஊமையாயிருந்த மனிதன் அவன் நன்றாய் பேசினான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் காணவில்லை என்று சொல்லி அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெறும் 2 வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது இந்த அற்புதத்திற்கு. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம் மிகவும் ஆச்சரியமானது. பாருங்கள், இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஊமையா இருந்ததுக்கு என்ன காரணம் இந்த மனிதன் கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ளே இருந்த பிசாசு தான். பிசாசு பிடித்திருந்ததுனால அந்த பிசாசு இவனை ஊமையாக்கி விட்டது. பாருங்கள், ஆக பிசாசுகள் மனிதர்களை எப்படி தாக்குகிறது பாருங்க. சரீர பிரகாரமாக தாக்குகிறது, ஆவிக்குற நிலைமையிலும் தாக்குகிறது. பாருங்க, பிசாசுகள் மனிதர்களை தாக்குகிற பொல்லாத ஒரு சக்தி. பாருங்க, இந்த தாக்குதல்ல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி உலகத்துல ஆண்டவர் இயேசு மட்டுமே. 2 குருடர்கள் பார்வை பெற்று போகிறார்கள். அடுத்து ஊமையாயிருந்த இவன் வருகிறான். அவர்கள் போவதும் இவன் இயேசுவிடத்துல வருவதுமாய் இருக்கிறது. பாரு, இது எதை காண்பிக்குன்னு சொன்னால், அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அநேக மனிதர்கள் வருகிறார்கள், சுகம் பெற்று போகிறார்கள். ஆக அப்படி போகிறதும் வருகிறதும் ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் அந்த அற்புதத்தை பெறுகிற நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை தேடி வருகிறார்களோ அற்புதத்தை, சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவை தேடி வருகிறவர்கள் வெறுமையாய் போவதில்லை, வீணாய் போகிறதில்லை. பாருங்க, யாராயிருந்தாலும் சரி இயேசுவை தேடி வந்தால் அவர்கள் நம்பிக்கை வீண் போகிறதில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை தேடி வருவது, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது வீணாயிருப்பதல்ல, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.